உன்னதான் நேத்திக்கே வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னேனே. உன்னை இன்னைக்கு யார் உள்ள விட்டது? வேலைக்கு வச்சுக்கிறதும் வச்சுக்காதும் உங்க இஷ்டம். ஆனா எங்க குப்பத்து பண்ண கை கழிச்சு தப்பு இல்லையா? ஓஹோ, அடிச்சதுக்காக பஞ்சாயத்தா? ஹலோ, என்னது லாரிங்கள மடைக்கிட்டாங்களா? போன வாரம் தானே அந்த நாய்களுக்கெல்லாம் பிஸ்கெட் போட்டேன். ஒழுங்கு மரியாதை லாரிங்களை விட சொல்லு. இல்ல இந்த பத்மாவதி நேர்ல வந்தாலாம் மூக்கு முகரெல்லாம் பேத்துருவா. வேடா போன. அடிக்கிற அளவுக்கு இந்த பொண்ணு என்னமா தப்பு பண்ணுச்சு? அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? நான் என் வேலை நேரத்தில் லவ் பண்ணிச்சுடா. கண்ணாலம் கட்டிக்கிற பையனோட ஆசையா பழனா இன்னும் குத்தோன்ற. மேடம், மந்திரி லைன்ல இருக்கார். ஹலோ, I'm fine, thank you. This evening 6 o'clock? Oh sure, okay. என்னே நான் கேட்டேன்? கண்ணாலம் கட்டிக்கிற பையனோட ஆசையா பழகுனா இன்னும் குத்தோன்ற. இத கேட்டுக்கிறா சோமாரி. இந்த பத்மாவதிக்கு சரின்னு பட்டுச்சுன்னா சரி, தப்புன்னு பட்டுச்சுன்னா தப்பு. நியாயமா போடு. நீ சோடா பாட்டில் விடுவேனா நானும் சோடா பாட்டில் விடுவேன். நீ கல்லு விடுவேனா நானும் துப்பாக்கில இருந்து தோட்டா விடுவேன். என்ன உனக்கு வேணும் நீயே யோசனை பண்ணிக்க. குப்பத்துல கூட்டம் இருக்குன்னு கூட்டிட்டு வந்து மிரட்டி பாக்கலாம்னு நினைச்ச. கண்ணைக்கு மதுரை எரிச்சா மாதிரி உன் குப்பத்தை எரிச்சு போடுவேன் கண்ணு. తెలుసునా నాకు చాలా పని ఉంది. Send them out. போங்க. ஐசா கெட் அவுட். சொன்னா கேங்க போங்க. வான்மதி, வான்மதி. மார்னிங் மம்மி. குட் மார்னிங். ஏய், என்ன இது? சாரி மம்மி, நடுராத்திரில ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு. சரியா தூக்கமே வரல. அதனால காலையில ஜாகிங் கூட போகல. நல்ல பொண்ணு. உன் நைட்டி எங்க? இதோ போட்டுக்கோ. வான்மதி, அந்த இன்டர்காம் எடு. இந்தம்மா. யார் பிஏவா? எஸ் மேடம். நீங்க வான்மதி ரூம்ல ஏசி சரியா வர்க் பண்ணல. அத தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புதிய ஏசி மாட்டுங்க. ஓகே மேடம். அப்படியே இந்த ரூம்ல அங்கங்க ஃபேன் மாட்டி வைங்க. சரி மேடம். ஓகே? ஓகே மேடம். அம்மாடி, இன்னைக்கு மம்மிக்கு முக்கியமான ஆடிட்டிங் இருக்கு. ஆபீஸ்க்கு போறேன். ஈவினிங் மினிஸ்டர் வீட்ல ஒரு சின்ன பார்ட்டி. அத முடிச்சிட்டு முடிஞ்சா உனக்கு குட் நைட் சொல்றேன். இல்லனா குட் மார்னிங். அவ்வளவுதானே? வாலு பொண்ணு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் குட் மார்னிங் மேடம். மார்னிங் மேடம். மிஸ்டர் நாதன். எஸ் மேடம். 1 minute என் ரூமுக்கு வாங்க. ஓகே மேடம். உட்காருங்க மிஸ்டர் நாதன். இருக்கட்டும், பரவாயில்ல மேடம். பரவாயில்ல, உட்காருங்க. தேங்க்யூ. நேத்திக்கு நம்ம ஆடிட்டர் கிட்ட பேசி இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிட்டீங்களா மிஸ்டர் நாதன்? பண்ணிட்டேன் மேடம். தேங்க்யூ மிஸ்டர் நாதன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். நோ, இதனால எனக்கு 3 கோடி ரூபாய் லாபம். தேங்க்ஸ் சொல்லாம இருக்கலாமா? சிட் டவுன் மிஸ்டர் நாதன். மிஸ்டர் நாதன், மேடம். நேத்திக்கு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி தானே? எஸ் மேடம். ஸ்டார் ஹோட்டல்ல தானே கொடுத்தீங்க? எஸ் மேடம். சிட் டவுன், சிட் டவுன். எல்லா ஃபாரின் ஐட்டம்ஸ் தானே? எஸ் மேடம். சிட் டவுன். கம்பெனி செலவுல தான் செஞ்சீங்க? ஆமா, எல்லாம் கம்பெனி செலவு தான் மேடம். சிட் டவுன் மிஸ்டர் நாதன். ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது நம்ம கம்பெனி மேட்டரா பேசுனீங்க. 3rd ரவுண்ட் சாப்பிடும்போது என்ன பேசுனீங்க மிஸ்டர் நாதன்? அப்பவும் கம்பெனி மேட்டர் தான் பேசணும் மேடம். நல்லா யோசிச்சு சொல்றான் நாயே. பத்மாவதிக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மச்சா இருக்கியா? 1.5 வயசு கை குழந்தையோட புருஷனை விட்டுட்டு வந்தவன் பொம்பளையாச்ச, அதான் கோடி கோடியா சம்பாதிச்சுட்டான். உன் முடியே ஒரிஜினல் இல்ல, நீ என் வாழ்க்கைய போலின்னு பேசுறியா? ராஸ்கல். பொம்பளைங்க கோடி கோடியா சொத்து வச்சிருந்தா அவளுங்க தப்பு தண்டா பண்ணிருக்கணுங்கிறது உங்களை மாதிரி நாயங்களோட நம்பிக்கை. எவங்கிட்டையும் பல்ல காட்டி நான் பணக்காரி ஆகல. புத்திசாலித்தனம். 1 10 10 100 ஆக்குற புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனத்துக்கு புருஷன் கூட இருக்கணுங்கிறது அவசியம் இல்ல. தைரியம் கூட இருந்தா போதும். அண்டர்ஸ்டாண்ட்? என்ன மன்னிச்சிருங்க மேடம்.
நான் சேர்த்து வச்சிருக்கிற பணம் என் உழைப்பால வந்தது, உடம்பால வந்தது இல்ல. இனிமே உங்க பர்சனல் லைஃப் பத்தி பேச மாட்டேன் மேடம். அந்த போலி எடுத்து உன் தலையில வச்சுக்க. இனிமே ஒரிஜினலா நடக்க கத்துக்க. ஓகே மிஸ்டர் நாதன், நீங்க ஆடிட்டர் கிட்ட எடுத்து கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அபாரம். அதனால இந்த மாசத்துல இருந்து 500 rupees இன்கிரிமெண்ட். வாங்க போலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்க கண்ணாடி. லிசன், மிஸ்டர் நாதனுக்கு இந்த மாசத்துல இருந்து 500 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுத்திருக்கேன். என்ன பேசினாரு, எப்படி வாங்கிட்டாருன்னு அவரை கேட்டே தெரிஞ்சுக்குங்க. I think he will be on Sunday. So far we have completed 5 assignments. They demanded 2 crores and 50 lakhs rupees commission, madam. If you have a talk over the phone, everything will be all right. ஓ, இங்கிலீஷ்ல என்கிட்ட கட்டாத, தமிழ்ல பேசு. மன்னிச்சுங்க மேடம். மேடம், நான் சொன்ன இன்ஜினியர் இவர்தான். வீடு கட்டுறதுக்கு பிளான் கேட்டிருந்தீங்களா, அதை அவர் எடுத்து வந்திருக்கார். மேடம், இது ஹால் மேடம், இது பெட்ரூம், இது கிச்சன். இந்த பெட்ரூம்ல இருந்து பார்த்தா சீஷோர் தெரியும் மேடம். அப்புறம் லெஃப்ட்ல விஐபியை மீட் பண்றதுக்கு ஒரு ஹால் இருக்கு மேடம். இது பார்ட்டி கொடுக்கறதுக்கு பார், ஸ்விம்மிங் பூல் அட்டாச்டு மேடம். வீட்டை சுத்தி கார்டன்லாம் இருக்கு மேடம். எப்படி மேடம், இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கல மேடம்? இத கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும்? 1 crore ஆகும் மேடம். Just 1 crore? Oh no, 1 crore எல்லாம் வீடு கட்டினா எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கும். எனிவே இந்த பிளான் நல்லா இருக்கு. மம்மி, என்ன மம்மி இது? உனக்காக கடற்கரை ஓரத்துல ஒரு புது வீடு கட்ட போறேன். Shall I explain மேடம்? இத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் விரிவா சொல்லட்டுமா? நோ தேங்க்ஸ், நானே பாத்துக்கிறேன். என்ன பிளான் மம்மி இது? நல்லாவே இல்ல. நான் ஒரு வீடு பார்த்தேன் மம்மி, பிஜிபியை தாண்ட உடனே லெஃப்ட் சைடுல 6th ஸ்ட்ரீட். ரொம்ப நல்லா இருக்கு மம்மி. கட்டினா அந்த மாதிரி வீடு கட்டணும். எங்கன்னு சொன்ன? Excuse me madam, next VGP, left side, 6th street, house. அம்மா, நீங்க யாரு? I'm பத்மாவதி. ஓ, நீங்களா? என்ன விஷயமா? இங்க யாரோ புதுசா வீடு கட்டி இருக்கதா கேள்விப்பட்டேன். அதான் பார்க்கலான்னு வந்தேன். வாங்கம்மா, வாங்க. வந்து உள்ள பாருங்க. வாங்கம்மா, தாராளமா வாங்க. வாங்கம்மா. இந்த வீடு கட்டி எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? இப்பதான் ஒரு 10 நாள் ஆச்சு. இன்னும் டெக்கரேஷன் கூட முடியல மேடம். ஒண்ணு இல்ல, பக்கத்துல கொஞ்சம் நிலம் வாங்கியிருக்கேன். அங்க வீடு கட்டலான்னு ஒரு பிளான் போட்டேன். அந்த பிளான் என் டாக்டருக்கு பிடிக்கல. அவ இந்த வீட்டை பத்தி சொன்னா. இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? இந்த இடம் வீடெல்லாம் 75 லட்சம் ரூபாய் ஆச்சு மேடம். 75 lakhs? ஜவுளி கடையில ஜரிகை துணிக்கு லைட் போட்ட மாதிரி இருக்கு. இட்ஸ் ஓகே, என் டாக்டர் ஆசைப்பட்டுட்டா. 1 கோடி ரூபாய் ஒரே பேமெண்ட் தரேன். இந்த வீடு எனக்கு தந்திருக்க. வேணும்னா இந்த வீட்டோட பிளான் தர்றேன். உங்க நேரத்திலேயே சொந்தமா ஒரு வீடு கட்டிக்கலாமே. அதை விட்டுட்டு 25 லட்சம் எதுக்கு அதிகமா தரீங்க? இது மாதிரியே அது இருக்கு. இந்த வீட்டை பார்த்து தான் அந்த வீட்டை கட்டினாங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனாலதான் இந்த வீட்டையே விலை கேட்கிறேன். இல்லம்மா, என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஆசைப்பட்டு கட்டினது. நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. ஒரு 25 லட்சம் ரூபாய் அதிகமா கிடைக்கும். இல்லைங்க மேடம், நீங்க 50 லட்சம் அதிகமா கொடுத்தாலும் நான் விக்கிறதா இல்ல. ஓகே, குட் லக். வணக்கம்மா. யார்? மாவட்டமா?
என்ன இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்லைங்கம்மா, நீங்க டிஃபன் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்டு போலான்னு வந்தேன். என்ன என் மேல இவ்வளவு அக்கறை? அது இல்லைங்கம்மா, ஒரு பட்சி சொல்லுது நீங்க அரசியல்ல பெரிய ஆளானாலும் ஆவீங்கன்னு. இப்ப நான் என்ன சின்ன ஆளா? ஐயோ, அப்படியெல்லாம் நான் சொல்லலீங்கம்மா. உட்காரியா? ஆமா, அரசியல்லாம் எப்படி இருக்கு? ஒண்ணும் சரியில்லம்மா. ஏதோ மந்திரியாகி நானும் 4 காசு சம்பாதிக்கலாம்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதுமா. கவலைப்படாதியா, லிஸ்ட்ல உன் பேரை பாக்குறேன். உங்க வாய் முகூர்த்தம் பலிச்சா உங்களுக்கு செலவைக்கிறமா? அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். நியான் லைட்ல ஒரு கட் அவுட் வை, அது போதும். கண்டிப்பா வைக்கிறமா. ஆனா ஒரு சின்ன உதவி. என்ன? நமக்கு ரொம்ப வேண்டியவரு மகாபலிபுரம் போற வழியில ஒரு வீடு வச்சிருக்கிறாரு. யாரோ இந்த ரவுடி பசங்களா வீடு பூந்து அடிச்சிட்டாங்க. நீங்க பார்த்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. ஏயா, நான் என்ன ரவுடி பசங்களை வச்சுக்கிட்டு பழப்பம் நடத்துறேன்? ஐயோ, அது இல்லைங்கம்மா, உங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. என்னையா பெரிய மதிப்பு? நான் என்ன அரசியல்ல இருக்கிறேனா இல்ல ஆலோசனை சொல்றேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அந்த வீட்டுக்காரர் நமக்கு ரொம்ப வேண்டியவரு. அதனாலதான் நம்மளை தேடி வந்திருக்காரு. நம்மளால என்னமா பண்ண முடியும்? அதான் அம்மாவை தேடி வந்திருக்கேன். வேணும்னா அந்த வீட்டை உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன். யோ, நான் என்னமா ஆளுங்களை வச்சு அடிச்ச மாதிரில பேசுறேன்? வீடுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதாம்மா சொன்னேன். எனக்கு வீடு கட்டிக்கணும்னா அண்ணா மேம்பாலத்திலே கட்டிக்குவேன். மன்னிச்சிடுங்கம்மா, இந்த பிரச்சனையை முடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என் பிஏ கிட்ட அட்ரஸ் கொடுத்துட்டு போ. அந்த ஆளை இனிமே பயப்பட வேணாம்னு சொல்லி வை. ஓகே. ஒரு சின்ன விஷயம். என்ன பணம் வேணுமா? அது வேணும்னா தோல்ல துண்டை போட்டுக்கிட்டு 4 கடை ஏறி இறங்கினா போதுமே. அப்புறம் என்ன? கல்யாண விஷயம். யாருக்கு? பையனுக்கு தான். அதுக்கு என்ன, முடிச்சிட்டா போச்சு. என்னையா எந்திரிச்சு கை கட்டி நிக்கிற? ஒண்ணு இல்லைங்கம்மா, உங்க நிலைமை என்ன என் நிலைமை என்ன? பேச போற விஷயத்த நின்னுகிட்டு பேசினா தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேம்மா. அப்படி என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்கம்மா, என் புள்ள உங்க வீட்டுக்குள்ள வலது காலை எடுத்து வச்சு வரணும்னு ஆசைப்படுறான். அப்புறம் காலே இருக்காது, பரவாயில்லையா? ஐயோ, இந்தியன் கரன்சிக்கும் ஃபாரின் கரன்சிக்கும் ஒத்து வருமாயா? ஏதோ அரசியல்ல இருந்தமா, மினிஸ்டர் ஆனமா, 4 காசு சம்பாதிச்சமான்னு இல்லாம போய் பொழப்ப பாரியா. போயா, உன்னை பார்த்தா எனக்கு கோவமே வர மாட்டேந்தியா, சிரிப்புதான் வருது. போ போ. ஆமா, நடந்தா வந்த? கார்ல வந்தம்மா. சரி போ போ.